நாம் எப்போ தூங்கி எந்திரிச்சாலும் கஷ்டமான வேலைகளை செய்ய பழகுங்க. எப்போ நம்ம மத்தியானம் ஒரு லீவு நாளாக இருந்தால் நம்ம வீட்டில் இருப்போம், மத்தியானம் தூங்குவோம். அப்போ தூங்கி எந்திரிக்கிறீங்களா, உடனே ஒரு கஷ்டமான வேலைகளை செய்யுங்க. ஏன்னா தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு மனசு ஒருமைப்பாடு இருக்கும், அதிகமாக இருக்கும். மன ஒருமைப்பாடு இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், நல்ல ரெஸ்ட் எடுத்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் கஷ்டமான வேலைகள் எது, நமக்கு எப்போவுமே சவாலாக இருக்கிற வேலை எது, அந்த வேலையை நீங்கள் அப்போ செய்யுங்க. இப்போ படிக்கிற வேலை, ஏதாவது படிக்கிற சம்மந்தமான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை அந்த படிக்கிற சம்மந்தமாக தான் இருக்கணும். எப்போ தூங்கினாலும் சரி, எப்போ தூங்கிட்டு எழுந்திருக்கீங்க, காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலும் கஷ்டமான வேலைகளை செய்யுங்க. அப்போ மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும். நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுக்கு மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும். அந்த மன ஒருமைப்பாடை பயன்படுத்தி, ஏன்னா நல்லா ஓய்வு எடுத்துருக்கீங்க, நல்லா தூங்கியிருக்கீங்க, மனசு தெளிவாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, எப்போவாது மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சாலும் சரி, அந்த நேரம் உங்களுக்கு மன அமைதி அதிகமாக இருக்கும், மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும், புரிதல் திறன் அதிகமாக இருக்கும். எந்த வேலையும் செய்கிறதுக்கு அதாவது கஷ்டமான வேலைகளை செய்வதற்கு தேவையான ஆற்றல் மனசுக்கு அப்போ இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிருங்க. தூங்கி எழுந்திரிச்சா கஷ்டமான வேலைகளை செய்யணும். கஷ்டமான வேலைகளை நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை கடைபிடிக்கணும். அப்போ நமக்கு மன ஒருமைப்பாடு இருக்கும். நீங்கள் மத்தியானம் தூங்கினாலும் சரி, காலையில் இரவு நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, எப்போ தூங்கி முடித்தாலும் உங்களுக்கு கஷ்டமான வேலைகள் எதாக இருந்தால் அதை அப்போ செஞ்சு முடிச்சிருங்க. தூங்கி எழுந்திருக்கும் போது நமக்கு மனசு அமைதியாக இருக்கும், புரிதல் திறன் அதிகமாக இருக்கும், மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும். எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிடும். இப்படி தான் நம்ம நம்முடைய மனசோட பலத்தை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய மனம் எப்படியெல்லாம் பலமாக செயல்படுகிறது, பலம் மிகுந்ததாக செயல்படுகிறது, உறுதியாக செயல்படுகிறது. நம் மனசு எப்பொழுது ஆற்றலோடு செயல்படுகிறது, எப்பொழுது அதன் ஆற்றல் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே கவனித்து அந்த நேரத்தில் அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ மனசு நல்லா தூங்கி இருந்துச்சா அந்த உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடச்சிருக்கு, களைப்பு எதுவும் இல்லை, நல்ல மனசு தெளிவாக இருக்குது, அமைதியாக இருக்குது, மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் மனதின் ஆற்றல் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு கஷ்டமான வேலைகளை நம்ம செய்யணும், கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும். இந்த மாதிரி நேரத்தில் அந்த மனசுக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துடணும், அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடும். இந்த மாதிரி மனதோட குணங்களை தெரிஞ்சுக்கணும். மனது எப்படியெல்லாம் செயல்படுது, எந்த நேரத்தில் அது சிறப்பாக செயல்படுது, எந்த நேரத்தில் அதன் ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு, புரிதல் திறன் அதிகமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஒரு மனதிடமிருந்து நாம் வேலை வாங்க வேண்டும். மனசுக்கிட்டேருந்து வேலை வாங்கணும். இதை பற்றி எதுவுமே தெரியல, மனசை பற்றி எதுவுமே தெரியாமல் ஏதாவது ஒரு வேலையை அந்த மனசை என்னால் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது, எனக்கு புரிதல் திறனே இல்லை, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தப்பாக நினச்சிக்கிறோம், தப்பாக புரிஞ்சுக்கணும். மனசை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களை புரிஞ்சிக்கும். மனதின் கஷ்டங்களை புரிஞ்சுக்கோங்க, மனசோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கோங்க. அது எப்போல்லாம் சிறப்பாக செயல்படுது, எப்போல்லாம் அதோட மன ஒருமைப்பாடு அதிகரிக்குது, அப்போ அதுக்கு என்ன தேவை. நல்லா தூங்கி எழுந்திரிச்சா மனசு நல்லா உற்சாகமாக இருக்குது. அப்போ மனசுக்கு தேவையானதை கொடுங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்க. உங்கள் மனசுங்கிறது உங்கள் உடம்போட பிரதிநிதி தான் உங்கள் மனசு. உடலின் ஊடகம் தான், உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்கிற ஒரு ஊடகம் தான் மனசு. உடம்புக்கு நல்ல ஓய்வு கொடுத்தா மனசு நல்ல வேலை செய்யும். இந்த மாதிரி உடலுக்கு என்ன தேவை, உடலின் பிரச்சனை என்னது, உடலுக்கு என்ன தேவை, உடல் எந்தெந்த நேரத்தில் சிறப்பாக வேலை செய்யும், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த உடல்கிட்டேருந்து அந்த மனசுக்கிட்டேருந்து நீங்கள் நல்லா வேலை வாங்க முடியும். அப்போ உடலை பற்றிய அறிவு உங்களுக்கு சுத்தமாக இல்லை, மனசை பற்றின அறிவு உங்களுக்கு சுத்தமாக இல்லைன்னா உடம்புக்கிட்டேருந்து ஒரு வேலையை வாங்க முடியாது, மனசுக்கிட்டேருந்து ஒரு வேலையை வாங்க முடியாது. நல்ல பசியோடு இருக்கும்போது, நல்லா தூங்கி எந்திக்கும் போது உடம்பு நல்லா வேலை செய்யும், மனசு நல்லா வேலை செய்யும், மன ஒருமைப்பாடு அதிகமாக இருக்கும், மனசில் கோபம் அதிகமாக இருக்கும், கோபம் இருந்தால் புரிதல் அதிகமாக இருக்கும். இப்படி மனது எப்பெல்லாம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமான வேலைகளை இந்த உடம்பு செய்ய மறுத்துரும், கோபம் குறைஞ்சிரும். அப்போ நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா ஓய்வு எடுக்க தான் அது விரும்பும், வேலைகளை செய்ய விரும்பாது. அப்போ ஒரு பசி உடம்பில் இருக்கும்போது, அப்போ அதனால தான் காலையில் ஏன் நல்லா புரியுது, நல்லா படித்தா நல்லா மனசில் ஏன் பதியுது அப்படின்னா, அதிகாலையில் தூங்கி முடித்த உடனே காலையில் வெறும் வயிறாக இருக்குது, நல்லா பசி இருக்கும், உடம்பு நல்லா ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்போ தான் மன ஒருமைப்பாடு, புரிதல் திறன், மன ஒருமைப்பாடு எல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் பசியோடு இருக்கும்போது படிக்கணும். நீங்கள் படிக்கிறீங்க, தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, நுழைவுத் தேர்வுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு பள்ளிக்கூட பரீட்சைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பசி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. வயிறு முட்டை சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் தான் வரும்.
பசியோடு இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அது எப்போல்லாம் பலமாக வேலை செய்யுது, மனசு சிறப்பாக திறம்பட எப்போ வேலை செய்யுது, அதிகாலை நேரம் தூங்கி முடித்த உடனே நல்லா வேலை செய்யுது. இப்படி மனதோட குணங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த காலையிலே எழுந்துச்சி மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அதுக்கப்புறம் அது சிறப்பான கஷ்டமான வேலைகளை செய்ய அதுக்கு பிடிக்காது. காலையிலே அதுக்கு எளிதான வேலைகளை காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனசுங்கிறது கஷ்டமான வேலைகளை செய்யாது. காலையிலே டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்கள் மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. அது எளிதான வேலையை நோக்கி தான் போகும். டிவி மொபைல் ஃபோன் பார்க்குறது நோக்கி தான் போகும். அதனால் எல்லா வேலைகளையும் அந்த மனசு காலையில் எழுந்திருக்குதா எல்லா வேலையும் மனசை வச்சு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் தான் சாயந்தரமாக 5 மணிக்கு மேலே தான் மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்க்கணும். காலையிலே காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மனசும் சரி உடம்பும் சரி கஷ்டமான வேலைகளை அது செய்யவே செய்யாது. இப்படி மனசோட குணங்கள் என்ன, மனசு எப்படி செயல்படுது, உடம்பு எப்படி செயல்படுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த உடம்புக்கிட்டேருந்து நம்ம வேலை வாங்க முடியும், அந்த மனசுக்கிட்டேருந்து ஒரு வேலை வாங்க முடியும். அது மாதிரி நல்லா உடற்பயிற்சி பண்ணாலும் மனசு சூப்பராக வேலை செய்யும். மனசுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் உடற்பயிற்சி பண்ணாக்கா. உடற்பயிற்சி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல சோம்பேறித்தனம் இருக்காது. அப்போது எதை வேணாலும் செய்கிறதுக்கு உடம்பு தயாராக இருக்கும். நீங்கள் உடற்பயிற்சியே பண்ணலை அப்படின்னா எதை செய்கிறதுனாலும் வேண்டாம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உடம்புல சோம்பேறித்தனம் இருக்குது, அதை விரட்டணும், உடற்பயிற்சி பண்ணணும். அப்போ தான் கற்பனை திறன் அதிகரிக்கும். அதை செய்யலாம், நினச்சதெல்லாம் செய்கிறதுக்கு அந்த உடம்பு தயாராக இருக்கும். இதை செய்யலான்னா ஓகே செய்யலாம், வா போகலாம். அதை செய்யலாமா, வா செய்யலாம். இதை செய்யலாம், அதை செய்யலான்னு சொல்லிட்டு அது பறக்கும். அதுவே நீங்கள் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னா உங்கள் மனசு சோம்பேறி ஆகிடும். எதையும் செய்கிறதுக்கு யோசிக்க எதையும் செய்யணுங்கிற ஆசையே வராது. அதை செய்யலான்னா வேண்டான்னு சொல்லி, இதை செய்யலான்னா நாளைக்கு பார்த்துக்கலான்னு அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்போ மனசு எப்போல்லாம் நல்ல மனசோட குணங்களை தெரிஞ்சுக்கணும். மனசு எப்படியெல்லாம் செயல்படுது தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்கிட்டேருந்து ஒரு வேலையை வாங்கணும், உடம்புக்கிட்டேருந்து ஒரு வேலையை வாங்கணும். அதுமாதிரி உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப உங்களை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா மனசு உங்கள் சொல்படி கேட்காது. அதாவது ஐஸ்கிரீமு, ஜிலேபி, பிரியாணி இப்படியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறபடி கேட்காது. அதைத்தான் எதிர்பார்க்கும். பிரியாணி கிடைக்குமா, நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவீங்க, இல்லை அது என்ன பண்ணும், பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாது. உங்கள் உணவில் கட்டுப்பாடு இருக்கணும். உங்கள் உணவில் நல்ல ஆரோக்கியத்தை தருகிற ஊட்டச்சத்து இருக்கணும். அப்போ தான் உங்களால் உங்கள் மனசும் சரி உடம்பும் சரி சிறப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த பிரியாணி, ஐஸ்கிரீம்லாம் போதை மருந்து மாதிரி, சிகரெட் மாதிரி, மதுபானம் மாதிரி, இது போதை உணவுகள். இது உங்களை அடிமைப்படுத்துகிற அத்தனை உணவுமே போதை உணவுகள். ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க, இந்த மாதிரி போதை உணவுகளுக்கு அடிமையானவங்கள நம்ம எப்படி பார்க்கணும்னா போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களாக தான் நம்ம பார்க்கணும். போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களால் ஏதாவது கஷ்டமான வேலைகளை செய்ய முடியுமா, சாதிக்க முடியுமா, முடியாது. அதுபோல் நீங்கள் ஐஸ்கிரீமு, கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுகிற வழக்கம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களால் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாக இருக்கீங்க, போதை உணவுகளுக்கு அடிமையாக கிடக்குறீங்க, போதை உணவுகள். அதனால் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்கும், உங்கள் உடம்பும் சரி நீங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்கள் ஐஸ்கிரீமு, பப்ஸு, பஜ்ஜி, கேக்கு, வடை சாப்பிட்லாம், பஜ்ஜி, கேக்கு, குலோப்ஜாமு, அல்வா இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா என்னென்னா அந்த உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம். உடம்பு சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்காது. அப்போ உங்களால் சாதாரண வேலைகளை தான் செய்ய முடியுமே தவிர பெரிய வேலைகளை எதையும் செய்ய முடியாது. இப்படி மனசு எப்படியெல்லாம் செயல்படும், எப்பெல்லாம் சிறப்பாக செயல்படும், எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா அது சிறப்பாக செயல்படும், எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டா மனசு சோம்பேறி ஆகிடும், உடம்பு சோம்பேறி ஆகிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த மனசுக்கிட்டேருந்து இந்த உடம்புக்கிட்டேருந்து உங்களால் வேலை வாங்க முடியும், சாதிக்க முடியும். வேலை வாங்கி நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். மனசை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னா அப்போ நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது. மனசுக்கு எதிராக வேற செயல்படுறீங்க, மனசை சோம்பேறியாக்குற வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது.